இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே சசிகுமார், சிம்ரன் அவங்களோட 2 பசங்கன்னு சொல்லிட்டு 4 பேரும் ராமேஸ்வரத்தோட கடற்கரை பகுதியில ஒரு போட்ல வந்து இறங்குறாங்க. இவங்க பேசுறதிலே தெரியுது, இவங்க ஸ்ரீலங்கன் தமிழ், இலங்கை தமிழர்கள். இலங்கையிலிருந்து பாஸ்போர்ட் இல்லாம, சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம பொழைப்பு தேடி இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. இவங்க ராமேஸ்வரம் வந்து இறங்குன உடனேயே அங்க பீச்ல ரோந்துல இருந்த ஒரு 2, 3 போலீஸ்காரங்க இவங்கள பார்த்துடுறாங்க. பீச்லயே இவங்க கிட்ட பேச்சு குடுத்து, இவங்க ஸ்ரீலங்கன்னு தெரிஞ்சு, இவங்க போலீஸ் வேன்ல ஏத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாரி எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தோம். அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அந்த போலீஸ்ல ஒருத்தரா போலீஸ் கான்ஸ்டபிளா ரமேஷ் திலக் இருக்காரு. அந்த ரமேஷ் திலக் கிட்ட சசிகுமாரோட 2வது பையன், குட்டி பையன், இந்த மாதிரி என் பேரு ஆகாஷ். இங்க பாருங்க, இந்த நாய் தான் என்னோடது. அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்ல இருந்து ஒரு புசு புசுன்னு ஒரு நாய்க்குட்டி எடுத்து காட்டுறான். இந்த நாய் என்னோடது தான். இவன் பேரு டாமி. எங்க ஊர்ல வந்து இதுக்கு சரியா என்னால சாப்பாடு கூட குடுக்க முடியாது. அதனால இவன நீங்களே வச்சுக்கோங்க. இப்போ நீங்க திரும்ப எங்கள எங்க நாட்டுக்கே தானே அனுப்ப போறீங்க. அங்க பொழைக்க முடியாம தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஆனா, இந்த நாட்டிலயும் எங்கள திரும்ப அனுப்புறீங்க. சரி பரவால்ல. அட்லீஸ்ட் எங்க நாயாவாவது கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டிய குடுக்குறோம். அவர் அந்த நாய்க்குட்டிய கையில வச்சு கொஞ்சம் நேரம் தடவி குடுத்து விளையாடிட்டு, அப்படியே அந்த குடும்பத்த பார்க்குறாரு. பார்த்தா எல்லாருமே ஒரு மாரி நல்லவங்களா கண்ணுக்கு தெரியிறாரு. சசிகுமாரும் ரொம்ப வெகுளியா இருக்காரு. மனசுல எதுவும் வச்சுக்காம பேசுறாரு. ஒரு மாரி கெஞ்சி கேட்குறாங்க. இவங்க கூட இவங்களோட மச்சான் யோகி பாபுவும் இருக்கான். யோகி பாபு தமிழ்நாட்டுல இருக்கான். அதனால யோகி பாபுவ பார்க்க தான் இவங்க இங்க வந்தாங்களே. யோகி பாபு எப்படியாவது நமக்கு இங்க லைஃப செட் பண்ணி குடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போலீஸ் இப்ப அவனையும் சேர்த்து தூக்கிட்டு போயிருச்சு வேன்ல. ஆனா வேன்ல மனசு இறங்கி, சரி, சரி நான் இதுக்கு மேல உங்கள எங்கேயும் கூட்டிட்டு போல. உங்கள திரும்ப உங்க நாட்டுக்குலாம் அனுப்பல. நான் இங்கேயே உங்கள இறக்கி விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நடு ரோட்ல அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. டக்குனு யோகி பாபு அந்த குட்டி பையன பார்த்து, "டேய் எப்படா நீ நாய்க்குட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "டேய் ஆகாஷ், நீ எப்படா நாய்க்குட்டி வச்சிருக்க?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சசிகுமார், "எனக்கும் அதான் புரியல. ஃபர்ஸ்ட்டு அவன் பேரு ஆகாஷே இல்ல" அப்படின்னு சொல்றாரு. என் பையன் பொய் சொல்லியிருக்கான். அவன்கிட்ட இருக்க நாய்க்குட்டி எதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பையன், இந்த மாதிரி ஒருத்தர் வாக்கிங் கூட்டின்னு வந்தாரு. நல்லா இருந்துச்சு. நான் டக்குன்னு தூக்கி பேக்ல போட்டுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம, அந்த ரமேஷ் திலக் போலீஸ் இருந்தார்ல, அவர் கையில ஆகாஷ்ன்னு பச்சை குத்தி இருந்தது. கண்டிப்பா அது அவங்க பையன் பேரா தான் இருக்கும். அதனால பாவம் பார்த்து விட்டுருவாருன்னு தோணுச்சு. அதனால தான் என் பேரு ஆகாஷ்ன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றான். இந்த பையன் ரொம்ப வாலு பையனா இருக்கான். இவனுக்கு ஒரு அண்ணனும் இருக்கான். ஆனா, இந்த அண்ணன் மட்டும் ஏதோ விருப்பமே இல்லாம இங்க இந்தியாவுக்கு வந்த மாதிரி இருக்கான். சோகமாவே இருக்கான். இப்ப போலீஸ் இவங்க நடு ரோட்ல விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா, யோகி பாபு இவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஒரு வீட்ல தங்க வைக்கிறாரு. அந்த வீடு வந்து ஒரு காலனி மாதிரி இருக்குது. அங்க நெறைய குடும்பங்க இருக்குது. இந்த வீட்ல தான் நீங்க தங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் விடுறாரு. ஆனா பார்த்தா, அந்த வீடு பக்ஸோட வீடு. பக்ஸ் வந்துட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. போலீஸ்ன்னு தெரியாம அவங்க வீட்லயே வாடகைக்கு இவங்கள கூட்டின்னு போய் தங்க வைக்கிறாங்க. அவங்க வந்த உடனேயே இவங்க, "எப்படி இருக்கீங்கோ? என்ன கதைக்கிறீங்கோ?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் தமிழ்ல பேசுறாங்க. உடனே பக்ஸு, "நீங்க பேசுற தமிழ் என்னன்னு எனக்கு தெரியும். நீங்கலாம் கேரளாக்காரங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுர்றாரு. சரி இவன் பேக்கு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பயப்படாம, "ஆமாமா நாங்கலாம் கேரளாலருந்து தான் வந்திருக்கோம். இங்க தான் இருக்க போறோம். இங்க தான் வேலை தேட போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சசிகுமார் ஃபேமிலி இந்த இடத்திலேயே வாடகைக்கு தங்க ஆரம்பிக்கிறாங்க. யோகி பாபு ஒரு பக்கம் போயிட்டு, சசிகுமார் குடும்பத்தில இருக்க எல்லாருக்கும் டூப்ளிகேட்டா டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்றதுக்கு போறாரு. அவரு இது மாரி எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணி உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க இப்ப கார்ல போய்க்கிட்டே இருக்காங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது, யாரோ ஒரு பையன் ரோட்ல மயங்கி கிடக்குறான். அந்த பையன தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறாங்க. அந்த பையன் போதையில கிடக்குறான். அவன ஏன் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு சசிகுமார் பையன் திட்டுறான். ஆனா பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சசிகுமார் அந்த யாருன்னே தெரியாத பையனுக்கு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்றாரு. அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயும் ரொம்ப தன்மையா பேசுறாரு. சசிகுமார் ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவங்க கார்ல வரும்போது சிப்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு போறாங்க. அந்த சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்ட கவர கூட கரெக்ட்டா கவர்ல போட்டு ரோட்ல இருக்க குப்பை தொட்டியில தான் போட்டு போறாங்க. இப்ப இந்த ஃபேமிலி அப்படியே இந்த வீட்ல தங்க ஆரம்பிக்குது. அப்ப சசிகுமார் அங்கேயே எங்கேயாவது வீட்ல வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடுறாரு. அவரு அங்கேயும் அங்கேயும் சுத்தி சென்னையில ஒவ்வொரு இடத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. கடைசியில சுத்தி சுத்தி அவங்க இருக்கிற அதே காலனில இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு டிரைவர் தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த டிரைவர் வேலைக்கு போய் கேட்கிறாரு. சரி 7 நாள் நீ இங்க வேலை செய். 7 நாள் வந்துட்டு டெம்பரரியா வேலை செய். அப்படி 7வது நாள் எனக்கு புடிச்சிருந்தா உன்ன பெர்மனன்ட்டா வேலைக்கு வச்சுக்கிறேன்னு எம்.எஸ். பாஸ்கர் சொல்றாரு. இப்ப எம்.எஸ். பாஸ்கர் கிட்ட சசிகுமார் வேலைக்கு சேர்ந்துடுறாரு. டெய்லி அவர் கார்ல எங்க போனாலும் இவர் தான் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வராரு. இந்த டைம்ல தான் சிம்ரனுடைய பக்கத்து வீட்டுல ஒரு வயசான தாத்தா, பாட்டி இருக்காங்க. அவங்க 2 பேரும் மட்டும் தனியா தான் இருக்காங்க. அந்த பாட்டிம்மா சிம்ரன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த தாத்தா சிடுமூஞ்சியா இருக்காரு. இப்ப அந்த பாட்டி, அந்த தாத்தா இல்லாதப்பலாம் சிம்ரன் கிட்ட நல்லா பேசுறாங்க. சிம்ரனும் அவங்க வீட்டுக்குலாம் போயிட்டு வராங்க. வீட்ல சமைக்கிற குழம்பெல்லாம் குடுத்துக்கிறாங்க. இதே மாரி 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் சசிகுமார் டெய்லி அவர் வேலைய பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா சசிகுமாரோட பையன் மட்டும் சோகமாவே இருக்கான். சசிகுமாரோட பையன் வயசுலயே அங்க ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு அவங்க வீட்டு ஓனர் இன்ஸ்பெக்டர் பக்ஸோட பொண்ணு. ஒரு நாளு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அவள பார்க்கறதுக்காக வீட்டு மாடிக்கு வந்து ஒளிஞ்சு நிக்கிறான். யாரோ திருடன் தான் வந்துட்டான்னு நெனச்சு சசிகுமாரோட பெரிய பையன் அவன வீட்ல மாட்டி விட்டுர்றான். அப்புறம் தான் இந்த பொண்ணு, "இல்ல, இல்ல அவன் என் பாய் ஃப்ரெண்ட் தான்" அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு மட்டும் இல்லாம அவன் ஃபோன்ல
ஒரு நம்பர் இருக்கு. பொண்டாட்டின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கான். அந்த நம்பருக்கு கால் பண்ணிடுறாங்க. யார்றா உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு பார்த்தா, வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கு கால் போது. இந்த பொண்ணு உடனே கோவப்பட்டு, அவன் அந்த தன்னோட ஃப்ரெண்டு கூடயே தன்னை ஏமாத்துறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறா. அதோட அவங்களுக்கு அப்பவே பிரேக்கப்பும் ஆயிடுது. இப்போ அந்த பொண்ணும், சசிகுமாரோட பெரிய பையனும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துலலாம் அந்த பொண்ணுக்கு இவன புடிக்காது. 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. ஆனா, இப்போ இவனால தான் வந்து அவ பாய் ஃப்ரெண்ட் மாட்டிக்கிட்டா. அது மட்டும் இல்லாம அவன் பாய் ஃப்ரெண்ட் இந்த பொண்ண ஏமாத்திக்கிட்டு இருக்கான் வேற ஒரு பொண்ணு கூட அப்படிங்கிறதுனால, அந்த பொண்ணு சோகமா இருக்கேன்னு சொல்லிட்டு இவனும் பேசுறான். இவன் சோகமா இருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் பேசுது. இவன் ஏன் சோகமா இருக்கான்னு பார்த்தா, இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கா. அவ வந்துட்டு அங்க இலங்கையில இருந்திருக்கா. ஆனா, அதுக்குள்ள இவங்க அப்பா இவங்கள இங்க இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இப்ப அங்க கல்யாணம் ஆயிடுச்சாம். இப்ப என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒரு நாள் ராமேஸ்வரத்துல ஒரு பாம் வெடிச்சிருது. எப்படி பாம் வெடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது, பாம்பு குப்பை தொட்டிக்குள்ள இருந்திருக்கு அப்படின்னு ஃபோரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. உடனே அங்க இருக்க எல்லா சிசிடிவியும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ரமேஷ் திலக் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது, திடீர்னு சசிகுமார் வந்து குப்பை கொட்டுறது தெரியுது. சசிகுமார் ஆரம்பத்துல சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த குப்பை தொட்டில தான் சிப்ஸ் கவர போட்டிருப்பாரு. உடனே கூட இருக்க 2 போலீஸு, "சார் இவங்க அன்னைக்கு இலங்கையிலேருந்து வந்தாங்க. நாம கூட பாவம்ன்னு விட்டுட்டு போனோமே. ஒரு வேளை இவங்க டெரரிஸ்ட்டா இருப்பாங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க 2 கான்ஸ்டபிளும் சொல்றாங்க. ஆனா, ரமேஷ் திலக்கு அவர் பெரிய கான்ஸ்டபிளு. அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. "இல்ல அவங்க வந்து நல்ல குடும்பமா தான் இருப்பாங்க. குப்பை போட்டதுனாலலாம் அவங்க தான் நம்ம சொல்ல முடியாது. தேவையில்லாம இதெல்லாம் போயிட்டு நீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பாம் பிளாஸ்ட்ட பத்தி விசாரிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் போலீஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த போலீஸுக்கு கீழ தான் ரமேஷ் திலக்கும் ஹெட் கான்ஸ்டபிளா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா, கூட இருக்க மத்த 2 கான்ஸ்டபிள் கிட்ட சசிகுமார் ஃபேமிலிய பத்தி அந்த போலீஸ் கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. இப்போ 7 நாள் ஆகுது. ஆனதுக்கு அப்புறமா வேலை ஓகே ஆயிடுச்சு. வேலை பெர்மனன்ட் ஆயிடும் அப்டின்ட்டு சசிகுமார் ரொம்ப நம்பிட்டு இருக்காரு. ஆனா எம்.எஸ். பாஸ்கர் "உனக்கு இங்க வேலை இல்ல. நீ இங்கருந்து போயிடு" அப்படின்னு சொல்லிடுறாரு. சசிகுமார் ரொம்ப சோகமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்லயே இந்த பையன் அந்த நாய்க்குட்டிய வளர்த்துட்டு இருக்கான்ல, அந்த நாய் ஏற்கனவே வீட்ல வாசல்லயே பாத்ரூம் போய் வைக்கும். சசிகுமார் திட்டியிருப்பாரு. இப்போ அவர் கோவத்துல வேற இருக்காரு. வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்துல அந்த நாய் மறுபடியும் அங்க பாத்ரூம் போய் வச்சிருக்கிறத பார்த்துட்டு, நாயே வேணான்னு அத தூக்கிட்டு போய் எங்கேயோ விட்டுட்டு வந்துடுறாரு. இப்ப நல்லா குடிச்சிட்டு வேலை போயிடுச்சுன்ற சோகத்துல வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா அவர் குடிச்சத பார்த்துட்டு, "சிம்ரன் ஏன் குடிச்ச? மறுபடியும் ஆரம்பிச்சுட்டீங்களா? இதெல்லாம் விட்டுடுவேன்னு சொன்னீங்களே!" அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அவங்க பையனும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அவங்க பையன் இவங்ககிட்ட பேசவே மாட்டான். இங்க வந்ததுலேருந்து பேசுறதே கிடையாது. சசிகுமார் இப்ப போதையில "உனக்கு அப்படி என்னதான்டா பிரச்சனை? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நீ லவ் பண்ண பொண்ண அந்த நாட்டிலேயே விட்டுட்டு நான் உன்ன இந்தியா கூட்டிட்டு வந்துட்டேன் தானே!" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த பையன் ஒரு மாரி எமோஷனல் ஆயி, "நான் உண்மையா ஏன் உன்கிட்ட பேச மாட்றேன் தெரியுமா? ஏன்னா, அந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. நான் இல்லன்னு சொல்லல. இன்னைக்கு தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா நான் உன்கிட்ட பேசாம இருந்ததுக்கு காரணம், நான் அங்க காலேஜ் படிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூல வேலைக்கு சேர நேரம் பார்த்து நீ என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்ட. நீ என்ன எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்ட? நான் உன்ன நல்லா பார்த்துக்கணும்னு நெனச்சேன்ப்பா. ஆனா நான் உன்ன பார்த்துக்கணும்னு நெனைக்கும்போது என்ன இப்படி கூட்டிட்டு வந்துட்டியேப்பா" அப்படிங்கிற கோவம் தான். அது மட்டும் இல்லாம, "நான் லவ் பண்ண பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் கோவத்துல கத்திட்டேன்ப்பா" அப்படின்னு அவங்க அப்பாகிட்ட சாரி சொல்றான். ஆனா அவங்க அப்பா சிரிக்க ஆரம்பிச்சுடுறாரு. "டேய்! நாம இங்க வந்து இன்னும் ஒரு 10 நாள் இருக்குமா? இந்த 10 நாள் கூட அந்த பொண்ணு பொறுக்காம கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்னா, அது உண்மையான லவ்வே கிடையாது" அப்படின்னு சொல்றாரு. இவன் என் ஆள பத்தி எனக்கு தெரியும். அவங்க வீட்ல ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டு, அப்புறம் எமோஷனலா பேசிட்டு, குடும்பமே சரியாயிட்டு எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடலான்னு உட்கார்றாங்க. இது எல்லாத்தையும் பக்ஸோட பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா, அந்த பக்ஸ் வெளிய போயிடுறதுனால, பொண்ணு கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு கரெக்ட்டா இவங்க வீட்ல தான் விட்டு போயிருப்பாங்க. அப்பதான் கரெக்ட்டா இவரு குடிச்சிட்டு வந்து இவருக்கு கத்துறது, பையன் கத்துறது, அந்த வீட்ல நடக்கிற எல்லா சண்டையும் அந்த பொண்ணு பாக்குது. எல்லாரும் சண்டை போட்டு சமாதானமாயிட்டு ஒரு வழியா டைனிங் டேபிள்ல ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்போ இந்த பையன் தனக்கு அவங்க அப்பாவ எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறான். அவங்க அப்பாவும் "நான் உங்களுக்காக தான் இதெல்லாம் பண்றேன்" அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. இப்போ குடும்பமே கன்வின்ஸ் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்குது. ரொம்ப பாசமா இருக்காங்க. அப்பதான் அந்த பையன் பொறுமையா, "அப்பா இங்க கொஞ்சம் பாரேன். நான் உனக்கு காட்டுறேன். ஆனா சிரிக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன காட்டுறான். பார்த்தா அதுல இவன் இவ்ளோ நேரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தான்ல, நான் லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்குது. அந்த கல்யாண வீடியோவ காட்டுறான். அதுல அந்த பொண்ணு மம்பட்டியான் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறா. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகும். அப்ப நான் இந்த பாட்ட போட்டு ஆடுவேன்னு அவன் என்கிட்ட சொன்னாப்பா. ஆனா இப்ப வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா சசிகுமாருக்கு செம்ம சிரிப்பு தான் வருது. இந்த பாட்ட கேட்கும்போதெல்லாம் இனிமே எனக்கு அவன் ஞாபகம் தானே வரும் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே டக்குனு அந்த பாட்டு ப்ளே ஆவுது. பார்த்தா ஃபோன்ல அந்த பாட்ட சத்தமா வச்சுட்டு பக்கத்துல இவனோட தம்பி இருக்கான்ல, சேட்ட புடிச்சவன்.
அவன். அவன் அந்த பாட்ட போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். "இப்ப சொல்லு இனிமே இந்த பாட்டு கேட்டா உனக்கு அந்த பொண்ணு ஞாபகம் தான் வருமா?" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஜாலியா டான்ஸ் ஆடுறான். இவன் ஆடுறத பார்த்துட்டு சசிகுமாரும் ஆட ஆரம்பிக்கிறாரு. அந்த பெரிய பையனுமே வந்துட்டு மனசு மாரி சிரிச்சுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். இப்ப அப்பாவும் 2 பசங்களும் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இத அம்மா உட்காந்து கைத்தட்டி வேடிக்கை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. அந்த மேல் வீட்டு பொண்ணும் பார்த்துட்டு இருக்குது பக்ஸோட பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த பையன பிடிக்க ஆரம்பிக்குது. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்த டைம்ல தான், இவங்களோட பக்கத்து வீட்ல ஒரு வயசான தாத்தா, பாட்டி இருப்பாங்க. சிடுமூஞ்சி தாத்தா, நல்லா பேசுற பாட்டி. அந்த பாட்டி, தாத்தா எல்லார்கிட்டயுமே சிம்ரன் இப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருப்பா. அந்த தாத்தாவும் இப்ப நல்லா தான் பேசிட்டு இருப்பாரு. இப்ப திடீர்னு அந்த பாட்டி ஒரு நாளு இவங்க வீட்டுக்கு வந்துட்டு, அவரு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஆனா எழுந்துக்கவே மாட்றாரு. எப்பவுமே காலையில அவரு தான் வந்து என்ன எழுப்புவாரு. அவருக்கு கொஞ்சம் என்ன ஆச்சு? கொஞ்சம் எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு வந்து சிம்ரன் கிட்ட கேட்குறாங்க. சசிகுமாரும், சிம்ரனும் தாத்தா இறந்து போயிட்டாரோன்னு நெனச்சு, பயந்து போயிட்டு பொறுமையா அங்க போயிட்டு அவங்கள எழுப்பலான்னு போறாங்க. இந்த பாட்டி எனக்கு உள்ள வர ஒரு மாரி இருக்குன்னு சொல்லிட்டு வெளிய ஹால்லயே உட்காந்துக்கிறாங்க. உள்ள போய் அவர தட்டி எழுப்புனா, அவரு எழுந்துடுறாரு. ஆனா வெளியில வந்து பார்த்தா, இந்த பாட்டி இறந்து போயிடுறாங்க. தாத்தா செத்துட்டாரோன்னு நெனச்சு பயத்திலேயே அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்க. ஆனா தாத்தாக்கு ஒண்ணும் இல்ல நல்லா தான் இருக்காரு. அசதியா இருந்தது, தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவர் ஒய்ஃப் இறந்தத நெனச்சு ரொம்ப அழுவுறாரு. அவர் என்ன சொல்லி அழுவுறாருன்னா, "எங்களுக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆகுது. எங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது இவங்க அப்பா சொன்னான், நீ இவன நம்பி போறல்ல, நீ பாரு அனாதை பொணமா தான் செத்து கிடப்பேன்னு சொன்னான். அதே மாதிரி இப்ப இவ தனியா தான் இருக்கா. எங்களுக்குன்னு யாரும் இல்லன்னு" தாத்தா அழுவுறாரு. இப்போ அத பார்க்கறதுக்கு அங்க எம்.எஸ். பாஸ்கர் பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேர் வந்துடுறாங்க. ஆனா சசிகுமார், "இல்ல இந்த பாட்டி சாவு இப்படி இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலனில இருக்க ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி எல்லாரையும் கூப்பிடுவாரு. எல்லாரும் அங்க மாலையோட வந்து பாட்டிய பார்ப்பாங்க. இப்போ அவ்ளோ கூட்டம் அங்க வந்திருக்கும். அந்த இடத்துல அந்த பாட்டியோட அப்பா ஒரு வயசான தாத்தா இத்தன வருஷத்துக்கு அப்புறமா பாட்டிய பார்க்க வருவாங்க. பார்த்தா அந்த வீடு ஃபுல்லா ஜே ஜே ஜேன்னு அந்த மொத்த காலனியே அங்க தான் இருக்கும். உடனே பாட்டியோட ஹஸ்பண்ட் போயிட்டு சசிகுமார கட்டி புடிச்சு தேங்க்ஸ் சொல்லுவாரு. சசிகுமார் சிம்ரன் கிட்ட தான் புருஷன் தூக்கத்திலிருந்து எழுந்துக்கல அப்படிங்கிறதுக்காக, அவர் இறந்துட்டாருன்னு நெனச்சு ஒருத்தவங்க செத்து போயிட்டுருந்தா, அவங்க 2 பேருக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு காதல் இருந்திருக்கும் பாரு. அவங்க என்ன மாரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ சசிகுமார் ரொம்ப நல்லவரா இருக்கிறதுனால, அங்க இருக்க எல்லாருக்கும் சசிகுமார புடிச்சிரும். அது மட்டும் இல்லாம, எம்.எஸ். பாஸ்கர் திரும்ப சசிகுமாருக்கு டிரைவர் வேல குடுத்துருவாரு. மாசம் ரூ. 30,000 சம்பளம் குடுப்பாரு. ஏன்னா, இப்போ சசிகுமார் அவர பார்த்து, "நீங்க எனக்கு 7 நாள் வேல குடுத்தீங்க. அப்புறம் வேலைய விட்டு எடுத்துட்டீங்க. தேங்க்ஸுங்க" அப்படின்னு தான் சொல்ல போவாரு. அது மட்டும் இல்லாம, "நான் வேலைக்கு சேர்றதுக்கு ஒரு பொய் சொல்லிட்டேன். நான் உண்மையா ஸ்ரீலங்கன். நான் எங்க டாக்குமெண்ட்ஸ் இல்லாததுனால கேரளான்னு பொய் சொல்லிட்டேன்" அப்படின்னு உண்மைய சொல்லிருவாரு. உடனே எம்.எஸ். பாஸ்கர் அவருக்கு வேலைய குடுத்துருவாரு. "நீ ஸ்ரீலங்கான்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். நீ உண்மைய சொல்லணும்னு தான் நான் உன்ன வேலைய விட்டு தூக்குனேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேல குடுத்துருவாரு. சசிகுமார் சந்தோஷமா போய் எம்.எஸ். பாஸ்கர கட்டிப்புடிச்சு தேங்க்ஸ் சொல்லுவாரு. இப்ப அந்த காலனில இருக்க எல்லாருக்கும் சசிகுமார புடிச்சிரும். சசிகுமார் ஃபேமிலிய புடிச்சிரும். இவங்க எல்லார்கிட்டயும் உண்மைய சொல்லிடுவாங்க. இந்த மாரி நாங்க ஸ்ரீலங்காலருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. எங்கள அகதின்னு சொல்லிட்டு திரும்ப எங்க ஊருக்கே அனுப்பிருவாங்க. அதனால தான் நான் உங்ககிட்டலாம் கேரளான்னு பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. எல்லாரும் இப்போ இவங்கள மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ரீலங்கன் தமிழ் பேசலாம் கத்துப்பாங்க இவன்கிட்ட. அந்த அளவுக்கு குளோஸ் ஆயிடுவாங்க. அந்த மொத்த காலனில எல்லாருக்கும் இவர தெரியும். இந்த மாதிரி டைம்ல தான் போலீஸா இருக்கிற ரமேஷ் திலக்கு ஒரு கேஸ் வரும். ஒருத்தன் வந்துட்டு என் நாய் காணாம போயிடுச்சு. அத கண்டுபிடிச்சு குடுங்க அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா அதே நாய தான் படத்தோட ஆரம்பத்துல இந்த சின்ன பையன் கையில வச்சிருப்பான். ராமேஸ்வரம் பீச்ல தான் நான் நாய தொலைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாய் ஃபோட்டோவ காமிச்சு சொல்லுவான். உடனே ரமேஷ் திலக்குக்கு அந்த ஃபேமிலி மேல லைட்டா டவுட் வந்துரும். அப்போ இவ்வளோ நாளா நான் இவங்க நல்லவங்கன்னு நெனச்சு காட்டி குடுக்காம இருக்கேன். உண்மையாவே இவங்க தான் குப்பை தொட்டில பாம்பு போட்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துருவான். இப்ப வேற வழி இல்லாம போயிட்டு அந்த போலீஸ் கிட்ட சொல்ற நெலைம வந்துரும். இப்போ இவங்கள தேடி எல்லா இடத்துலயும் அலைய ஆரம்பிப்பாங்க. கடைசியா ஒரு வழியா இந்த மாதிரி சென்னையில ஒரு காலனில தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பக்கமா வந்த ஒரு டாக்ஸி டிரைவர விசாரிச்சு, அவங்கள கூட்டிட்டு வந்த டாக்ஸி டிரைவர புடிச்சு, கரெக்ட்டா அந்த காலனிக்கு இவங்கள தேடி வந்துருவாங்க. இப்போ இவங்கள தேடி அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு, ஃபர்ஸ்ட்டு மைக்ல அனவுன்ஸ் பண்ணுவாங்க. "இங்க பாருங்க ஸ்ரீலங்கன் ஃபேமிலி இங்க தான் இருக்கீங்க. நீங்க தான் பாம்பு வச்சீங்க. நீங்களா வெளியில வந்துருங்க. இங்கேருந்து யாரும் போக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ரோடெல்லாம் பிளாக் பண்ணிருவாங்க. இப்போ அந்த காலனிக்கு ஒரு ஒரு வீடா போய் விசாரிப்பாங்க. கூடயே ரமேஷ் திலக்கும் போவாரு. அடையாளம் காட்டுறதுக்கு இந்த ஃபேமிலியா, அந்த ஃபேமிலியா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கடைசியா இவங்க வீட்டுக்கு வருவாங்க. இவங்க வீட்டுக்கு வரும்போது கரெக்ட்டா சசிகுமார் ஸ்ரீலங்கன் தமிழ்லயே பேசுவாரு. அவரு வந்துட்டு ஸ்ரீலங்கனான்னு கேட்டா இல்லன்னு சொல்லுவாரு. அவரு கையில இப்போ ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், ஃபேக் பாஸ்போர்ட் எல்லாமே இருக்கும். யோகி பாபு எல்லாமே ரெடி பண்ணி குடுத்திருப்பாரு. ஆனா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தும் அவங்க பேசுற பாஷை ஸ்ரீலங்கன் பாஷை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரரு, "சரி நீ ஸ்ரீலங்கன் தமிழ் இல்லன்னு சொல்ற. அப்புறம் ஏன்டா நீ அந்த பாஷை பேசுற?" அப்படின்னு கேட்பாரு. கரெக்ட்டா அங்க ரமேஷ் திலக் உள்ள வருவாரு. ரமேஷ் திலக் உள்ள வந்த உடனே அவர பார்த்த உடனே மொத்த குடும்பமே பயந்து போயிடும். ஏன்னா, அவரு உண்மைய சொல்லிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படும். ஏன்னா அவங்க நேர்ல பார்த்துருக்காங்கல்ல.
இப்போ ரமேஷ் திலக் கிட்ட அந்த போலீஸ் கேட்பாரு, "இவங்க தான் அந்த குடும்பமா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரமேஷ் திலக் இல்லன்னு சொல்லிருவாரு. இவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன் இவரு இல்லன்னு சொல்றாரு? ஏன் நமக்கு சப்போர்ட் பண்றாரு? அப்படின்னு யோசிப்பாங்க. இப்ப அந்த போலீஸ்க்கு வேற ஒரு கால் வரும். அதுல உங்கள வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ட்டாங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க கஸ்டடிலயே வச்சு ஒருத்தன அடிச்சு கொன்னதுனால, உங்கள சஸ்பெண்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. உடனே கிளம்பி வாங்கன்னு கால் வரும். வேற வழி இல்லாம போலீஸும் கிளம்பி போயிடுவான். இப்போ ரமேஷ் திலக் பின்னாடி நடந்து போம்போது தனியா போயிட்டுருப்பாரு. அப்ப சசிகுமார் ஓடி போய் ரமேஷ் திலக் கிட்ட, "சார் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ஏன் எங்கள காட்டிக் குடுக்கல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு ரமேஷ் திலக், "எனக்கு கூட கொஞ்ச நாள் நடுவுல நீங்க நல்லவங்களா, கெட்டவங்களான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்தது. ஆனா இங்க வந்த அப்புறம் அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. என்ன சார் புரியலையா? என்ன நடந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக் சொல்லுவாரு. என்ன நடந்திருக்கும்னா, இப்ப அவங்க வந்து இந்த காலனில இருக்க ஒவ்வொரு வீட்டையும் விசாரிச்சாங்க இல்லையா? அவங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியா கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்க. ஆனா, அங்க இருக்கிற எல்லா குடும்பத்தில இருக்கிறவங்களும், எல்லா வீட்ல இருக்கிறவங்களும் ஸ்ரீலங்கன் தமிழ் தான் பேசுவாங்க. என்ன எல்லாரும் அதே பாஷை பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ரமேஷ் திலக்கு புரிய ஆரம்பிச்சுரும். இவங்க எல்லாரும் இவருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா, கண்டிப்பா இவர் நல்லவரா தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிருப்பாரு. இப்போ கடைசியா வந்துட்டு சசிகுமார் வீட்டுக்கு வந்தா, அவங்களும் ஸ்ரீலங்கன் பாஷை பேசினதுனால, அவங்க தனியா தெரியல. ஏன்னா, அங்க இருக்க எல்லாரும் ஆல்ரெடி அந்த பாஷை தான் பேசியிருக்காங்க. அங்க இருக்கிற எல்லா குடும்பமும் சசிகுமாருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அப்படி பண்ணுச்சு. போலீஸ கன்ஃப்யூஸ் பண்றதுக்கு. இப்போ ரமேஷ் திலக் சசிகுமார பார்த்து, ஒருத்தன் பின்னாடி ஒரு கூட்டம் வருது, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, அவன் பணக்காரனா இருக்கணும், இல்ல பவர்ல இருக்கணும், இல்ல அவன் ஒரு பெரிய ஆளா இருக்கணும். ஆனா, இது எதுவுமே இல்லாம உங்க பின்னாடி கூட்டம் வருது, உங்களுக்காக இவ்வளோ பேர் பேசுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க நல்லவரா மட்டும் தான் இருக்கணும். உங்க நல்ல மனசு தான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்கள காட்டிக் குடுப்பேன்? போங்க சந்தோஷமா இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு, "உன்னை யார்யா அகதின்னு சொன்னது? கொஞ்சம் அப்படி பின்னாடி திரும்பி பாருயா" அப்படின்னு சொல்லுவாரு. திரும்பி பார்த்தா மொத்த காலனி ஜனங்களும் இவங்களுக்காக வெளிய வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இவரு வெல்கம் அப்படிங்கிற போஸ்டரோட அந்த காலனி ஜனங்க கிட்ட நடந்து போவாரு. இதோட அந்த படம் முடிஞ்சிரும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா தமிழ்ல வந்த ஒரு நல்ல ஃபீல் குட்டான படம் இது. கண்டிப்பா இந்த படத்த பார்த்தீங்கன்னா, நீங்க படம் நல்லா இல்லன்னு சொல்ல மாட்டீங்க.